இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த ஆவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. இந்த விஜய் கட்சியோட தொண்டர்கள் அணில் குஞ்சுகளோட அட்டகாசம் சீமான் கட்சியினாலும் சரி சீமானாலும் தாங்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் இந்த 6 to 8 வரலையும் சீமானை போட்டு சமூக வலைத்தளங்களை பொலன்னு பொழக்கிறானுவோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 6 மணி வரலையும் கேப் விட்டுறானுவோ. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே திருப்பி போட்டு பொலன்னு பொழக்கிறானோ இந்த சீமானை. என்னடா அந்த கேப் என்னடா ஆகுதுன்னு கேட்டால், அந்த கேப்பில் காலைல 8 மணியில் பொழந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடறானுவோ. திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து திருப்பி பொழக்கிறானுவோ. இந்த மாதிரியான ஒரு கட்சை வச்சுட்டு இருந்ததுன்னா சீமானுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுன்னு சொல்லப்படுது. போகிற இடமெல்லாம் பேசுகிற இடமெல்லாம் தொண்டை கிழிய கத்தி அரசியல் செய்ய வந்தவன் அல்ல நான் என்று விஜய் தெல்ல தெளிவாக சீமானை போட்டு அடித்து விட்டார் தனது மேடையில். ஆனால் சீமானோ எப்படியாவது விஜயை டிவிகே கட்சியை தனது கட்சியுடன் கூட்டணியில் வைத்து கொண்டு எப்படியாவது ஒரு மாய வித்தையை காட்டியாவது தமிழகத்தை கைப்பற்றி விடலாம், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடலாம் என்று கனவு காண்டு கொண்டிருந்தார் திரு சீமான் அவர்கள். அதில் தான் இப்போ மண்ணை தூக்கி போட்டிருக்கு இந்த திராவிட கட்சிகள். சீமானை பற்றி விஜய் பேசி ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனால் அப்போல்லாம் பதிலடி கொடுக்காத இந்த சீமான் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வந்த பிறகு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதல் சந்திப்பு சீமானோட தான் நடந்தது. சீமானும் விஜயை சந்தித்து கொண்ட பிறகு தனது கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று தான் இருவரும் பேசி கொண்டார்கள் என்று அப்போது 10 மீடியாவிலையும் தெளிவாக பேசப்பட்டது, பரவலாகவும் பேசப்பட்டது கட்சியினரிடையே. விஜய் கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்காக தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுதான் உண்மை. ஏனென்றால் விஜயும் கமல் அவர்களும் கட்சி ஆரம்பித்தது திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குவதற்கு தான். அவர்களுக்கு கட்சி ஆரம்பிப்பதற்கு அனுமதியும் கொடுத்து அவருக்கு பணமும் கொடுத்து திமுக தான். அப்படி இருக்கும்போது விஜயும் சீமானும் சேர்ந்து திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டுமல்ல திமுகவினுடைய மொத்த ஓட்டையும் வாங்கி ஆட்சி கட்டில் அமர்ந்து விடலாம் என்று சீமான் கனவு கண்டால் அதை திமுக விட்டுவிடுமா என்ன? இவ்வளவு நாட்களாக விஜய் பற்றி விமர்சிக்காத சீமான் அவர்கள், தம்பின்னு என்று சொல்லி கொண்டிருந்த சீமான் அவர்கள் இப்போது விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் சீமானை விட விஜயோட கட்சி இப்போது பலம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டு இருக்கலாம் என்ற ஒரு அச்சம்தான் இப்போ சீமானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வளோ நாட்களாக பேசி கட்சியை வளர்த்து வந்து தமிழ் தேசியம் என்று கட்சியை வளர்த்த அந்த சீமானுக்கு விஜயோட கட்சி பேரிடியாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்போது விஜயை நேரடியாக பொளந்து கட்டவும் தாக்கவும் தொடங்கியுள்ளார் சீமான் அவர்கள். சமூக வலைதளங்களில் சீமான் பற்றியும் சீமான் கட்சியை பற்றியும் இந்த அணில் குஞ்சிகள் விஜயோட தொண்டர்கள் பொளக்க தொடங்கியுள்ளனர். ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனத்தையும் வைக்க தொடங்கியுள்ளனர். இதனால தான் இப்போது சீமான் அவர்கள் நேரடியாகவே விஜயை தாக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடுறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில, இதுலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு அப்புறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு.
கொல வெறியில் இருக்கேன் நான். தம்பி, எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான், சாதனை தான்.